கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளுக்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபுல்லா அலுவலகத்தை திறந்துட்டோம். அலுவலகத்தை திறந்து அங்க உள்ள 50 கௌரவ தலைவர்களையும் கௌரவ ஒருங்கிணைப்பாளரையும் நியமனம் இருக்கிறோம். இலங்கையிலையும் நம்ம அதே மாதிரி செஞ்சிருக்கிறோம். ஏன் திறந்தேன்னு சொன்னா நிறைய வந்து சாதனையாளர்கள், அதான் இளம் சாதனையாளர்கள், கண்ணுக்கு தெரியாத கஷ்டப்பட்ட சாதனையாளர்கள் வெளிச்சத்திற்கு வராம நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுவதும். அவர்களை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை திறந்து கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக விளம்பரம், பத்திரிகை ரீதியாகவும் ஆன்லைன் யூடியூப், ஃபேஸ்புக் மூலம் வீடியோ கொடுத்தோம். நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு அவங்கள பல்வேறு துறையை, அதை இப்போ கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா என்ற ஆர்கெஸ்ட்ராவை வந்து நான் தொடங்கணும். அந்த ஆர்கெஸ்ட்ரா மூலம் வந்து உலக சாதனையை நோக்கி என்ற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் 12 மணி நேரம் தொடர் இசை நிகழ்ச்சி பண்ணேன். அது எல்லா ஸ்டேட்லயும் கூப்பிட்ட ஒரு 4-5 நாடு, இலங்கையில இருந்து வந்து பாடினாங்க, துபாயில இருந்து வந்தாங்க, கத்தார்ல இருந்து வந்தாங்க. அப்படி பண்ணும் போது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட பங்கு கொண்டாங்க. பங்கு கொண்டு நிறைய பேர் வந்து அதில் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு 2 பாடல், 1 பாடல் 2 பாடல்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து நிறைய பேரை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். அதுல ஒரு சில நபர்கள் வந்து இன்னைக்கு அடுத்த கட்ட லெவல்ல போயிட்டாங்க. வந்து கலந்துகிட்டவங்க அடுத்த கட்ட இன்னைக்கு சினிமால பாடக்கூடிய வாய்ப்பு கூட வந்துச்சு அவங்களுக்கு. வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களை நான் ஊக்குவிக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் சர்வதேச சாதனை அறக்கட்டளை சார்பாக வந்து எல்லாத்தையுமே கவிஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், என்னென்ன துறை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு நம்ம விளையாட்டுத்துறை இவங்களுக்கு எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம், அதாவது சான்றிதழ் வழங்கி, உலகம் முழுதும் சான்றிதழ் வழங்கி அவங்களுக்கு கௌரவிச்சிருக்கோம். ஒண்ணு அது இல்லாம இதன் சார்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை, பள்ளி பாடக புத்தகங்கள், புத்தக பைகள், இதெல்லாம் நம்ம வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வருங்காலங்களில் வந்து சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு பள்ளி, கல்லூரிகள் கட்ட வேண்டும் இலங்கையிலும். அதனால நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுல கூட சொன்னேன். விரைவில் அந்த அடிப்படையிலே இப்ப நாம வந்து அடுத்த கட்ட ஸ்டெப் போயிட்டு இருக்கு. விரைவில் இலங்கையில் வந்து ஒரு ஸ்கூல் அமைச்சு நல்ல குவாலிட்டியான இது கொடுக்கணும். அது மாதிரி தமிழ்நாட்டிலயும் சில இடங்கள்ல அமைச்சு 50% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம். மீதி 50 விழுக்காடுத்த அவங்களால என்ன முடியுமோ அந்த பீஸை வாங்கி செய்யணும்னு தான் எங்களுடைய எண்ணங்கள் போயிட்டு இருக்குது. இறைவன் அதுக்கு துணை நிற்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், கல்வியை தொடர்ந்து மருத்துவங்கள் இதே மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணங்களிலும் மனதுகளிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை வந்து ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப்பா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸ்டெப்பா ஒவ்வொரு அடுத்த கடத்துக்கு இறைவன் நாட்டப்படி போயிட்டே இருக்குது. இதுவும் விரைவில் நடக்கும். இது ஒரு காரணம். இந்த சர்வதேச சாதனையாளர் அறக்கட்டளையில் சர்வதேச ரீதியாக எத்தனை உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள்? அதாவது உறுப்பினர்கள் சொல்லி இல்ல. இப்போ லண்டன்ல வந்து இப்ப எப்படி போட்டிருக்கோம், லண்டன்ல வந்து கௌரவ பிரசிடென்ட், ஹானரபிள் பிரசிடென்ட், ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட், ஹானரபிள் செக்ரட்டரி அப்படி போட்டிருக்கிறோம். அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி 4 பேர் போட்டிருக்கோம். எல்லாம் தெரியும். அதே மாதிரி இத்தாலி ஒரு நாடுகளையும் அப்படிதான் அமைச்சிருக்கிறோம். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலையும் தான், இந்தியாலையும் தான் அதிகமா அமைச்சிருக்கோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தலைவர், துணை தலைவர், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அப்புறம் மகளிர் அணி தலைவி, அப்புறம் ஊடக அணியின் தலைவர், தலைவி, இப்படி செக்ரட்டரி, கிட்டத்தட்ட இங்க மட்டுமே ஒரு 25-30 பேரை நம்ம வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் மெம்பர்ஸ்னு கிடையாது. எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன? கிட்டத்தட்ட இப்ப 50 நாடுகள் கிட்ட கொண்டு வந்துட்டோம். 46-45 நாடுகள்கிட்ட இப்ப கௌரவ தலைவர் போடுறாங்களே அவங்களே அவருடைய ஆபீஸ கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய ஆபீஸ்லயே இயங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப நம்ம கௌரவ தலைவர் போறாங்க, அவங்களே அவங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து அப்படி ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அவங்களே இப்ப லண்டன்ல நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது இப்ப நடத்துறேன்னு சொன்னா அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க. லண்டன்ல அரேஞ்ச் பண்ணி இப்போ வருகின்ற 19ஆம் தேதி லண்டன்ல ஒரு நிகழ்ச்சி, பார்லிமெண்ட்ல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ண போறோம். ஒரு புதுசா ஒரு மேகசின் ஒண்ணு, அச்சீவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து ரிலீஸ் பண்ண போறோம், இங்கிலீஷ் பேப்பர்ஸ்.
வருகின்ற 19 லண்டன் பார்லிமெண்ட்ல அதுக்குள்ள வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த சர்வதேச சாதனையாளர் அறக்கட்டளை சபையில் பொதுவாக 50 நாடுகளுக்கு மேல் பலர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று. இந்த உறுப்பினர்கள் அனைவரும், அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உறுப்பினர்கள் என்று சொல்லுவதை விட தலைவர், உபத்தலைவர் என்று அவர்களாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு குழுக்களாக இருக்கின்றார்கள் என்று. இந்த குழுக்களுக்கு இடையில் ஒரு வலையமைப்பு இருக்கிறதா? ஒருவருக்கொரு தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமா இருக்குது. அதாவது மேக்சிமம் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு ஃபுல்லா தொடர்பு இருக்குது. அதுக்கு நாங்க தனியா வந்து வாட்ஸ்அப் குரூப்பே ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாட்டு தலைவர், செக்ரட்டரி எல்லாமே ஒவ்வொரு அந்த 50 நாடுகள் உள்ள ஆட்களும் நம்ம அவங்க அந்த நம்பர்ஸை வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிட்டோம் வாட்ஸ்அப்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு எல்லாருமே கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க. சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை அமைப்பில் நம்முடைய நாட்டில் எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து செல்கின்றீர்கள்? அதாவது எதிர்காலத்துல நான் அப்புறம் சொன்ன மாதிரிதான் நான் இங்க ஒரு பள்ளி கல்லூரி அமைக்கணும். ஸ்கூல் கல்லூரி அமைக்கணும். இத வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாம மருத்துவமனைகள், குவாலிட்டியான மருத்துவமனைகள் அமைக்கணும். இது வந்து என்னுடைய எதிர்கால திட்டமா இருக்குது பண்ணணும்ட்டு. அது இல்லாம நம்ம வந்து ஒவ்வொரு சாதனையாளர்களை வந்து இந்த ஃபுல்லா விருதுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றோம். அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு சாதனையாளர்கள் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து விருதுகள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு, இப்போ முந்தானத்துக்கு கூட நம்ம கொடுத்தோம். 10 பேருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கொடுத்தோம். அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து மிஸ்டர் உசைன் போல்ட்னு சொல்லி அவருக்கு வந்து மதர் தெரேசா அவார்டு கொடுத்தோம். அப்புறம் ஒரு 8 பேருக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அந்த அவார்டு கொடுத்தோம். ஒரு 2 பேருக்கு வந்து ஊடகவியாளர், சிறந்த ஊடகவியாளர் விருது கொடுத்தோம். இது ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அது இயல்பா நடந்துகிட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல மக்களுக்கு ரொம்ப பயன்படுறது இந்த மாதிரி கல்வியும் இந்த மருத்துவம் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும், இலங்கையில கொண்டு வரணும்னு சொல்லி அந்த நோக்கத்துல இருக்கிறோம். விரைவில் இறைவன் நாடுவோம், கண்டிப்பா கொண்டு வருவோம். வருஷத்துக்குள்ள முடிக்கணும். எதிர்காலத்தில் இன்னும் பல்வேறு வேலை திட்டங்கள் நம்முடைய நாட்டிலும் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அவற்றையெல்லாம் மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். அதேபோன்று இந்த விடயங்கள் அத்தனையும் செய்வதாக இருந்தால் ஒரு நாட்டில் மாத்திரமல்ல பல நாடுகளிலும் இவ்வாறான சமூக சேவைகள் பலரை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய பிரச்சனை தான் நிதி பிரச்சனை. எனவே இந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்கு நீங்கள் எவ்வாறு நிதியினை திரட்டுகின்றீர்கள்? தனவந்தர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறதா இந்த அமைப்புக்கு? அதாவது இது வரைக்கும் வந்து நம்மளுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான் வந்து உதவி பண்றாங்க. நம்மளுடைய அமைப்புல இருக்கிற தலைவர்களும் அவங்க தான் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்ப பண்ற அளவுக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து அரசாங்க ரீதியா வந்து நம்ம வந்து உதவி கேட்டிருக்கிறோம். அரசாங்க ரீதியா உதவி கேட்டிருக்கிறோம். அப்ப உலக நாடுகள்ல சில நாடுகள்லயும் நம்ம உதவிகள் வந்து கேட்க போறோம். அதுக்குள்ள பணிகளும் நம்ம ஆயத்தப்பட்டு தொடங்கி விட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த கல்லூரிகள்லாம் அமைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் நடக்கும். அதாவது நீண்ட கால ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. ஆமா ஆமா. இந்த நீண்ட கால வேலை திட்டத்துக்கு நிதியும் கிடைக்கப்பெற வேண்டும். அந்த வேலை திட்டங்களும் மிக விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். இது தவிர நீங்கள் சங்கநாதா வானொலியின் நிர்வாக இயக்குநராக இருக்கின்றீர்கள். சங்கநாதா வானொலியை பற்றி கொஞ்சம் குறிப்பிடுங்களேன். சங்கநாதா வானொலிங்கிறது வந்து என்னுடைய தந்தையார் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள் பெயர்ல நினைவாக வந்து சங்கநாத எஃப்எம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்லைன் வானொலி, அது ஆன்லைன் வானொலியில வந்து நம்ம தொடங்கணும். ஆன்லைன் வானொலி தொடங்கி இப்ப ஆகஸ்ட் 15 என்னுடைய தந்தையார் பிறந்த தேதி. இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அன்றைக்கு பிறந்தாங்க. 47வது வருஷம். அந்த அன்றைக்கு தான் இந்த வானொலியை ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி இஸ்லாமிய பாடல்கள், என்னுடைய தந்தையார் பாடல்கள் மட்டும் அதுல வருது. அது இல்லாம புதிய பாடகர் பாடகிகள் இருப்பாங்கல்ல, இஸ்லாமிய பாடகர் பாடகிகள், அவங்க எல்லாம் அதுல வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றோம். வெளிச்சத்துக்கு நிறைய பேர பாடல்கள் அதுல இஸ்லாமிய பாடகர் பாடகிகள் நிறைய பேர் பாடுறாங்க. அந்த பாடல்களையும் அதுல ஒளிபரப்பு பண்றோம். அது இல்லாம ஒவ்வொரு ஆட்களையும், திறமை வாய்ந்த ஒவ்வொரு ஆட்களையும் டெய்லி வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து டெய்லி நைட் இரவு 9 மணிக்கு அதுல ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். இது உலகம் முழுவதும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் டவுன்லோட்ஸ் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இந்த இதை கேட்டு வர்றாங்க.
அதே மாதிரி எல்லா பாடகர் துறையை சேர்ந்த அனைத்து பாடகர் பாடகிகளும் அதுல அந்த பாடல் கேட்டுக்கலாம், இஸ்லாமிய பாடல்கள் கேட்டுக்கலாம். அது இல்லாம தமிழ் பாடல்கள், பாரதியார் பாடல்களை வந்து 1 மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் கர்நாடக சங்கீத பாடலை வந்து ஒரு 1 hour ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது 24 மணித்தியாலமும் ஒளிபரப்பாகின்ற ஒரு வானொலியாக இருக்கிறதா? ஆமா, 24 மணி நேரம் ஒளிபரப்பாக கூடிய ஒரு வானொலி. இது கடுமையாற்றுகின்ற அறிவிப்பாளர்கள் எப்படி, அவர்களுக்கு நீங்கள் பயிற்சியை கொடுத்தீர்களா? எப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? அதாவது இந்த இதுல வந்து பேட்டி எடுக்கிறது வந்து மிஸ்டர் பேராசிரியர் ஆசிரியர்னு சொல்லி அவர் தான் இந்த இதோடைய டைரக்டரா இருந்து அவர் தான் பேட்டி எடுப்பாரு எல்லாமே. அவர் வந்து அந்த ஆட்களை சூஸ் பண்றது நான் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க இவரை பேட்டி எடுங்கன்னு சொல்லி இப்போ அரசியல்வாதிகள், இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கலெக்டர்ஸ்கள், அப்புறம் மினிஸ்டர்ஸ்கள், இவங்கெல்லாம் நான் வந்து தேர்ந்தெடுத்து நம்பரை அவங்கள சூஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்க இவங்கள இந்த டைமுக்கு பேட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க எடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு கிராமப்புறத்துல வந்து இருப்பாங்கல்ல, இப்போ கிராமப்புறத்துல விவசாயிகள், அப்புறம் இல்லாம அடிமட்டத்துக்குள்ள ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த நம்பர்ஸ் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதனால நான் நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணி நீங்க இவங்களை பேட்டி எடுங்கன்னு சொல்லுவோம். அவங்க எடுத்து பண்ணி டெய்லி வந்து 9 மணிக்கு மட்டும் பேட்டி போயிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் இந்த வானொலியில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள்? எதிர்காலத்துல வந்து அதாவது மாற்றங்கள் சொன்னா இதுதான் கண்டிப்பா வந்துகிட்டு இருக்குது. எதிர்காலத்துல மாற்றங்கள் இன்னும் வந்து நான் நிர்ணயிக்கல, முடிவு செய்யல. இப்போதைக்கு இப்படி போயிட்டு இருக்குது. எல்லா பாடகர் பாடகிகளுடைய பாடலையும் கொண்டு வரணும். அதாவது சங்கநாத வானொலின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அப்ப உங்களுடைய தந்தையார் பாடல்கள் மட்டும் தான் வருமா, அது மட்டும் தான் கேட்கணும். இல்ல என் தந்தையார் பாடலுக்கு மட்டும் நான் அந்த வானொலி திறக்கல. எத்தனையோ பாடகர் பாடகிகள் பாவம் வந்து வெளியே வராம இருக்க பாடல்கள், அருமையான குரல் வளம் படைத்த திறமை உள்ள வாய்ந்தவங்களா இருக்காங்க. அந்த பாடகர் பாடகிகள் பாடின பாடலில் இதுல நம்ம வந்து ஒளிபரப்பு செய்கின்றோம் அவங்க பேரையும் சொல்லி. அப்படிதான் இப்ப பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு ஒரு திட்டம் இப்படி போயிட்டு இருக்குது. அடுத்த கட்ட திட்டம்னு நான் இன்னும் முடிவு செய்யல. நீங்கள் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு தொடர் இசை நிகழ்வை ஏற்பாடு செய்து அதனூடாக பலருக்கு வாய்ப்பை வழங்கி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதில் இப்போது பலர் சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றார்கள் என்று. அதே போன்ற ஒரு தொடர் இசை சாதனை நிகழ்வு நம்முடைய நாட்டிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை பற்றி குறிப்பிடுங்கள். வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி, அதாவது 2வது வாரத்துல, டேட் ஃபிக்ஸ் ஆகல, மார்ச் 2வது வாரத்துல நம்ம ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா சார்பாக இலங்கையில் மாபெரும் இசை சங்கமம், தொடர் இசை சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் தொடர் இசை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இலங்கை முழுவதும் இளம் பாடகர் பாடகிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இப்போ 20 பேர்கிட்ட நம்மகிட்ட வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அருமையான பாடக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த கலைஞர்கள். இவங்க எல்லாம் எங்கதான் இருந்தாங்கன்னு தெரியல. அப்ப நான் வந்து இதுக்காக வேண்டி எஃபெக்ட் போடுறேன், பார்க்கணும், பேசணும், அவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வேண்டியே மெனக்கிடுறேன். அதனால இப்ப ஜாஃப்னால இருந்து 2 பாடகர்கள் வந்திருக்காங்க, திரிகோணமலையில இருந்து ஒரு பாடகி வந்திருக்காங்க. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்ல, காத்தாங்குடி, அங்க இங்க எல்லா பாடகிகள் எல்லாம் வந்து இப்ப என்கிட்ட வந்து பேசுறாங்க, அதை பதிவு பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 30 பேரை எடுப்போம். ஒரு 50 பேரை கொண்டு நம்ம இங்க ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தலைமையா வந்து ஊர்ல இருந்து முக்கியமான மியூசிக் டைரக்டர், பெரிய இப்போ இருக்கிற முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ், பெரிய நடிகை இவங்க எல்லாம் தலைமையை அங்கிருந்து நான் கூட்டு வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்களின் கலைத்துறை சேவையில் அதிகமாகவே இருப்பது, அது ஊடகத்துறையாக இருக்கட்டும் அல்லது கலைத்துறையாக இருக்கட்டும், இலைமறை காயாக இருக்கின்றவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் முக்கிய நோக்கமாக கொண்டு நீங்கள் செயல்பட்டு வருகின்றீர்கள். நம்முடைய நாட்டிலும் அவ்வாறான ஒரு தொடர் இசை சாதனை நிகழ்ச்சியை செய்ய காத்திருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் பலர் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நமது பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், நானும் நன்றாக பாடக்கூடியவனாக இருக்கின்றேன், ஆனால் இன்னும் சமூகத்தில் வெளிச்சத்துக்கு வராதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையே நான் சொல்லிடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது 00919087538005 00919087538005
9087538005. தமிழ்லையும் சொல்லிடுறேன். 0091 இது இந்திய கோட் நம்பர். அப்புறம் 9087858005. இதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய பாடல அனுப்பலாம். அதுக்காக நான் இங்க வந்து ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா இலங்கை ஸ்ரீலங்கா சிங்கர்ஸ் தனி வாட்ஸ்அப் குரூப்பே ஒண்ணு வச்சிருக்கிறோம். இப்ப இங்க பதிவு பண்றவங்களை ஃபுல்லா அதுல வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். மிக பயனுள்ள ஒரு தகவலாக இந்த தகவல் இருக்கிறது நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பாடும் திறமை உள்ளவர்கள் உங்களுடைய நம்பரை குறித்து வைத்திருப்பார்கள், அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்று கூட நம்புகின்றேன். நம்முடைய நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள், உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நம்முடைய நாட்டவர்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது இலங்கை நாடு ஒரு அழகான நாடு, ஒரு அருமையான அற்புதமான நாடு. இலங்கை நாட்டு மக்கள் வந்து பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்கள். அப்படி ஒரு அன்பை செலுத்தக்கூடிய மக்கள் தான் இலங்கை மக்கள். அதாவது என்னுடைய தந்தையார் பல பேட்டிகள் சொல்லுவாங்க, நான் உலகத்துல பல கண்ட்ரிக்கு போனாலும் எனக்கு பிடித்த நாடு இலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தை தான் நானும் சொல்றேன். நானும் பல கண்ட்ரிக்கு போனாலும் எனக்கு பிடித்த நாடு வந்து இலங்கை தான். இலங்கை மக்கள் வந்து அப்படி ஒரு அன்புள்ள மக்கள். அவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுக்கிற அந்த உபசரிப்பு, நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு விருந்துக்கு போறேன், அவங்க கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு, ஆனா அந்த அளவுக்கு உபசரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான் இலங்கை. அதாவது என்னுடைய தாய்நாடு இந்தியாண்டா என்னுடைய தந்தை நாடுன்னு சொல்லி நான் இலங்கைன்னு தான் சொல்லுவேன். அப்படி எனக்கு பிடிக்கும். இந்தியாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச நாடு இலங்கை தான். அதனால இலங்கை நாட்டு மக்கள் ஒற்றுமையோடு ரொம்ப நல்லா இருக்கணும். இதை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் இலங்கைக்கு வருகை தர வேண்டும். அதே போன்று எதிர்காலத்தில் நீண்ட வேலை திட்டங்கள் பல நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள், அத்தனையும் வெற்றி அளிக்க வேண்டும். அதேபோன்று இந்த இசையை அதிகமாக நேசிக்கின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பேசும்போது தெளிவாக புரிகிறது. ஏனென்றால் இசையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள், ஒரு வானொலியை ஆரம்பித்திருக்கின்றீர்கள், அவர்களை ஊக்குவிப்பதற்காக விருதுகளை எல்லாம் வழங்குகின்றீர்கள். அதோடு நீங்கள் ஒரு பிரபலமான பாடகருடைய மகனாகவும் இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் பாடுகின்றீர்களா? உங்களுக்கு பாடும் திறமை இருக்கிறதா? இருக்குது. நான் நிறைய பாடல் பாடி இருக்கிறேன். இப்ப கூட ஏக இறைவன் சொல்லி ஒரு ஆல்பம் ஒண்ணு பண்ணோம். அதுல நானும் இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள் சகோதரி ரெய்ஹானா அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடி இருக்கிறோம். அப்புறம் சூப்பர் சிங்கர் ஃபரீதாவும் நானும் சேர்ந்து 2 பாடல் பாடி இருக்கிறோம். அப்புறம் பாடகி ரஹீமா அவர்களும் நானும் சேர்ந்து 2 பாடல் பாடி இருக்கிறோம். அப்புறம் டாக்டர் ஜெசிரா, அப்புறம் அபர்ணா கண்ணன் சொல்லி மொத்தம் ஒரு 10 பாடல் பாடியிருக்கேன் ஒரு ஆல்பத்துல. இப்ப ரிலீஸ் பண்ண மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியால. ஆனா நானும் கொஞ்சம் பாடிக்கிட்டு தான் வர்றேன். உங்களுடைய குரலில் பாடல் ஒன்றை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது. ஒரு வரிகளாவது இந்த பாடல் பாடலாம? ஓடுகிற வண்டியோட தந்தையார் பாடிய பாடல். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட தென்னை மரம் ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்ல, கொல்லையில வச்சமுள்ள குளம் பார்த்து போப்பதில்ல. 1000 தென்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகி கேளம்மா, காதல் கொடிதானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட.
ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாயம் பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாம்பூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. அருமையான அற்புதமான பாடல். புலிக்கு பிறந்தது பூனையாக்குமா என்றுதான் இந்த பாடலை கேட்கும் போது என்ன தோன்றுகிறது. அருமையாக இருக்கிறது. உங்களுடைய தந்தையாரை நினைவூட்டுகின்ற ஒரு பாடலாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சி நேயத்தோடு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். உங்களை பற்றி, உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி முடிந்த அளவுக்கு இந்த 1 மணி தியாலத்தில் அதிகமாகவே பேசியிருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இறுதியாக இந்த பேட்டி எனக்கு ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக நீங்க எடுத்திருந்த உங்களுடைய நம்ம அரிஸ்வான மேடத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் மட்டும் இல்லாம இன்றைய தினம் எனக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு தினமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். நீங்க இந்த அழகான ஒரு பேட்டி எனக்கு தந்ததுக்கு. இலங்கை மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ரொம்ப வாழ வேண்டும் அப்படின்ட்டு சொல்றேன். உங்களுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமாக எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. மிக சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியினூடாக நம்முடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், நம்முடைய மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், மாகாணத்தை தாண்டிய பலருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம். அந்த ஆளுமைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய அண்டை நாடான இந்தியாவிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வருகை தந்த மாபெரும் ஆளுமையான உங்களை நேர்கண்டதையிட்டு மிக சந்தோஷப்படுகின்றேன். அதுவும் மிகவும் பிரபலமான பாடகர் காயல் ஷேக் முகமது அவர்களுடைய மகனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். பல முறை வானொலியில் கலையகத்தில் நாங்கள் உங்களுடைய தந்தையாரின் பாடைகளை ஒளிபரப்பிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாடைகளை எல்லாம் கேட்டு ரசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒருவருடைய மகனை இன்றைய நேர்காணலில் சந்தித்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைவாக உங்களுடைய கலைத்துறை பயணம், அதே போன்ற சமூக துறை பயணம், அத்தனை பயணங்களும் மிக சிறப்பாக அமைய வேண்டும், வெற்றி நடை போட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதி இவர்தான் காயல் ஷேக் முகமது அவர்களுடைய மகனார். அத்தோடு சர்வதேச சாதனையாளர் அறக்கட்டளை அமைப்பின் சர்வதேச தலைவர், அகில இந்தியா அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கத்தின் தேசிய தலைவர், சங்கநாதா வானொலியின் நிர்வாக இயக்குநர், அதோடு பல சஞ்சிகைகளின் ஆசிரியராக இருப்பவர் சேவை செம்மல் சேவரத்னா டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள். காயல் ஷேக் முகமது அவர்களுடைய மகனார், சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை அமைப்பின் சர்வதேச தலைவர், அகில இந்தியா அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கத்தின் தேசிய தலைவர், சங்கநாதா வானொலியின் நிர்வாக இயக்குநர், பல மாத சஞ்சிகைகளின், குறிப்பாக காவல் பார்வை, பிறைமலர் மாத சஞ்சிகைகளின் ஆசிரியர், சேவை செம்மல் சேவை ரத்னா டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள். அவருடைய கலைத்துறை பயணம், அதோடு அவருடைய சமூகத்துறை சார்ந்த பயணங்கள் அத்தனையும் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எமவர்களுக்காக பல வேலை திட்டங்களை செய்வதற்காக அவர் முயற்சி செய்கின்றார். அதற்கான நீண்டகால வேலை திட்டத்தை செய்வதற்கு எண்ணியிருக்கின்றார். அவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செய்கின்றேன். இதேபோல இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம், ஒரு சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பிக்கலாம். உங்களை பற்றி, உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பற்றி அதிகமாகவே பேசுகின்றோம். அதுபோல இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும், எங்கே களம் என்று தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? வாருங்கள், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியினூடாக அதை பற்றி பேசுவோம்.
உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தினை எங்களுடைய தபால் முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள். தயாரிப்பாளர் நெஞ்சம் மறப்பதில்லை, ஓவா சமூக வானொலி, வடக்கு கெபில்லவிலை, பண்டாரவலை. அதேபோன்று உங்களை பற்றிய பதிவினை வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்க முடியும். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0778420100 0778420100. சரி அன்பான உறவுகளே, அடுத்த வாரமும் மற்றுமொரு நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சிறப்பான அதிதியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இவ்வாரம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியினை இதோடு நிறைவு செய்கின்றோம். இவ்வாரமும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியினை தொகுத்தும் தயாரித்தும் வழங்கி விடைபெற்று செய்கின்ற நாள் என்று உங்கள் அன்பின் பாத்திமா ரிஸ்வானா. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் அன்பர்களே. பசுமையான நினைவுகள், அனுபவம் தந்த பாடங்கள், சறுக்கி விழுந்த தருணங்கள், துணிந்து எழுந்த கணங்கள், போராடி வென்ற சாதனைகள், இவற்றையெல்லாம் மனம் விட்டு பேசலாம். நெஞ்சம் மறப்பதில்லை. பிரதி வியாழந்தோறும் இரவு 9:15 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாகும்.